வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10th Maths Public Exam 2024 Sample Paper பகுதி 1. குறிப்பு: அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். கொடுக்கப்பட்ட 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினை சேர்த்து எழுதவும். Question number 1. A is equal to 1, 2, B is equal to 1, 2, 3, 4, C is equal to 5, 6 மற்றும் D is equal to 5, 6, 7, 8 எனில் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியான கூற்று? B cross D என்பது A cross A இன் தகு உட்கணம். Question number 2. F of x is equal to x squared minus x எனில் f of x minus 1 minus f of x plus 1 சமம். Answer option E 2 minus 4x. Question number 3. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி எந்த மிகை முழுவின் கணத்தையும் 9ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள்? ஆன்சர் ஆப்ஷன் A 0, 1, 8. Question number 4. A சமம் 2 மற்றும் B சமம் 2 கூட்டல் 2 கூட்டல் 2 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் 2 என கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றில் எது உண்மை? ஆன்சர் ஆப்ஷன் E A ஆனது B ஐ விட 1 அதிகம். Question number 5. A squared by A squared minus B squared plus B squared by B squared minus A squared இன் மதிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் E 1. Question number 6. ஒரு நிரல் அணியின் நிறை நிரல் மாற்று அணி? ஆப்ஷன் E நிறை அணி. Question number 7. ட்ரையாங்கிள் LMN இல் கோணம் L சமம் 60 டிகிரி, கோணம் M சமம் 50 டிகிரி, மேலும் முக்கோணம் LMN முக்கோணம் PQR உடன் வடிவொத்தது எனில் கோணம் R இன் மதிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் A 70 டிகிரி. Question number 8. படத்தில் உள்ளவாறு ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் P இல் தொடுகோடு PR எனில் கோணம் POQ ஆனது? ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் A 120 டிகிரி. Question number 9. x சமம் 11 என கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடானது? ஆப்ஷன் A y அச்சுக்கு இணை. Question number 10. tan theta plus cot theta equal to 2 எனில் tan squared theta plus cot squared theta வின் மதிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் E 2. Question number 11. 24 சென்டிமீட்டர் உயரமும் 6 சென்டிமீட்டர் ஆரமும் உடைய களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு கூம்பினை ஒரு சிறுமி கோலமாக மாற்றினால் கோலத்தின் ஆரம்? ஆன்சர் ஆப்ஷன் E 6 சென்டிமீட்டர். Question number 12. R1 அலகுகள் ஆரமுள்ள ஒரு கோலப்பந்து உருக்கப்பட்டு R2 அலகுகள் ஆரமுடைய 8 சம கோலப்பந்துகளாக ஆக்கப்படுகிறது எனில் R1:R2 சமம்? ஆன்சர் ஆப்ஷன் A 2:1. Question number 13. 100 தரவு புள்ளிகளின் சராசரி 40 மற்றும் திட்ட விலக்கம் 3 எனில் விலக்கங்களின் வர்க்க கூடுதலானது? ஆப்ஷன் A 1,60,900. Question number 14. ஆங்கில எழுத்துக்கள் ABC up to Z இலிருந்து ஒரு எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறது. அந்த எழுத்து Xக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்தகவு? ஆன்சர் E 23/26. பகுதி 2. குறிப்பு: எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 28க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். டோட்டலா 14 கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல 10 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். Question number 15. A cross B is equal to 3, 2, 3, 4, 5, 2, 5, 4 எனில் A மற்றும் B ஐ காண்க. Question number 16. F n to n என்ற சார்பு f of m is equal to m squared plus m plus 3 என்று வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டு. இந்த சார்பு எங்கிருந்து போயிருக்கு? தட் இஸ் n இலிருந்து n-க்கே போகுது இல்லைங்களா? ஸோ அப்போ n அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும், நேச்சுரல் நம்பர்ஸ். இதுலேருந்து ஆரம்பிக்கும் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் முதல் n. ஓகே, இது ரெண்டாவது n. ஓகே, இங்கே இருந்தால் அந்த மேப்பிங் வந்து போட்டிருக்காங்க. சரி, அப்போ ரெண்டாவது எண்லேயே என்னதான் இருக்கும்? 1, 2, 3 அப்படின்ட்டு நிறைய உறுப்புகள் போயிட்டே இருக்கும். நான் இங்கே எழுதியிருக்கேன் f is the function from n to n. இப்போ அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? f of m is equal to m square plus m plus 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம mக்கு பதிலாக 1 அப்படின்னு போடுறோம். ஸோ அப்படி போடும்போது இங்கே பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய இதில் f of 1ன்னு மாறுச்சுன்னா அது என்னது? mக்கு பதிலாக 1 ஸ்கொயர்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் தெரியும்,
தட் இஸ் 1 ஸ்கொயர் எப்படி எழுதுவோம் 1 into 1 that is 1. இப்போ 1 plus 1 plus 3 that is 5. ஸோ அப்போ 1ங்கிறது என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து 5ங்கிற ஒரு நம்பருக்கு மேப்பிங் கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே m is equal to 2. ஸோ தட் இஸ் f of 2ன்னு போடுவோம். ஸோ இங்கே 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 தட் இஸ் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 4 2 6 ப்ளஸ் 3ங்கிறது 9 தரும். ஸோ அப்போ 2ங்கிற நம்பர் வந்து இந்த எண்ணில் போயிட்டு 9ங்கிற ஒரு ஆன்சரை தருது. அடுத்தது f of 3 போடுங்க. that is 3 squared plus 3 plus 3 that is 3 ஸ்கொயர்ங்கிறது 9 9 plus 3 plus 3 that is equal to 9 plus 3 12 12 plus 3 15. ஸோ 15. ஸோ 3ங்கிற உறுப்பு எதை தருதான்? ஸோ 15ங்கிற உறுப்பை தருதான். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு உறுப்புகளை தான் தருது. ஸோ எண்ணிலிருந்து எண் போகும்போது ஸோ ஒவ்வொன்றும் வெவ்வேறு உறுப்புகளை தருது. அப்போ நிச்சயமா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான். இது வந்து மதிப்பகம்னு சொல்லுவோம், அப்புறம் இதை வந்து துணை மதிப்பகம்னு சொல்லுவோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் ஸோ துணை மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நம்பரை தான் போய் மேப்பிங் பண்ணுது. இங்கே பாருங்க, 1ங்கிறது 5 மேப்பிங் பண்ணுது, 2ங்கிறது 9 பண்ணுது, நெக்ஸ்ட் 3ங்கிறது 15 வந்து என்ன பண்ணுது மேப்பிங் பண்ணுது. ஸோ எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான். படத்துல இருந்து மதிப்பகம் எண்ணில் உள்ள வெவ்வேறு உறுப்புகள் ஸோ இருக்கக்கூடிய வெவ்வேறு உறுப்புகளும் துணை மதிப்பகத்துல வெவ்வேறு நிழல் உருக்களை கொண்டுள்ளது. எனவே இது ஒன்றுக்கொன்றான சார்பாகும். கேள்வி எண் 17. m மற்றும் n இயல் எண்கள் எனில் எந்த m இன் மதிப்புகளுக்கு 2n பெருக்கல் 5m என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்? கொடுத்தது போல m மற்றும் n இயல் எண்கள். ஸோ நான் அதனால என்ன பண்ணிக்கிறேன், ஸோ 2 to the power n நான் தனியாக போட்டுக்கிறேன், 2 to the power n. அதே போல் 5 to the power m-ஐயும் தனியாக போட்டுட்டேன். இப்போ இயல் எண்கள் அப்படிங்கிறனால 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2க்கு 1 கொடுக்குறேன். ஸோ இப்போ 2 அடுக்கு 1 அப்படின்னா ஒரு 2 2 தான். நெக்ஸ்ட் 2 அடுக்கு 2ன்னு கொடுக்கும்போது 2 2 4 ஆகுது. 2 அடுக்கு 3ன்னு போடும்போது 8 ஆகுது. 2 அடுக்கு 4 ஆகும்போது 16 ஆகுது. இப்படி இது வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே இது கடைசியில் முடிகிற எண் பாருங்க, தட் இஸ் இரட்டை எண்ணாக தான் இருக்குது. 1 2 இல்லை 4ன்னு முடியுது, இல்லைன்னா 8ன்னு முடியுது. இங்கே பாருங்க கடைசியில் 6ன்னு முடியுது. அப்போ எப்படி இருந்தாலுமே இரட்டை எண்ணில் தான் முடியுது. அதே போல் 5 அடுக்கில் 1ன்னு கொடுக்கும்போது 5, 2ன்னு கொடுக்கும்போது 25ன்னு 5ல் தான் முடியுது. 3ன்னு கொடுக்கும்போது 125ன்னு 5ல் தான் முடியுது. 5 அடுக்கு 4ம் 625 தான், அதுவும் பார்த்தீங்கன்னா 5ல் தான் முடியுது. இது அப்படியே தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய கேள்வி என்ன, அதாவது 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமா? எது? இந்த 2 அடுக்கு எண்ணையும் 5 அடுக்கு எம்மையும் நம்ம பெருக்குனா அது 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமா? இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், தட் இஸ் இரட்டை எண்ணையும் 5ஐயும் எப்போ பெருக்கினாலும் நமக்கு கடைசியில் என்ன தான் கிடைக்கும், 0 கொண்டு தான் முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு பார்க்குறேன் பாருங்க. ஸோ இப்போ 2 அடுக்கு 1ஐயும் 5 அடுக்கு 1ஐயும் பெருக்கி பாருங்க, என்ன வரும்? 2 5 10ன்னு தானே வரும். அப்போ 10ன்னு 0 கொண்டு தான் முடியும். சப்போ ஆனால் அவங்க கேட்டது 5ன்னு கொண்டு முடியணும்னாங்க. ஸோ இது நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. எனவே எம்மின் எந்த ஒரு மதிப்பிற்கும் 2 அடுக்கு n மற்றும் 5 அடுக்கு m-ஐ பெருக்கினால் நமக்கு 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது. இதுதான் நம்முடைய தீர்வு. கேள்வி எண் 18. ஒரு வரிசையின் பொது உறுப்பு an is equal to n ஒரு ஒற்றை எண் எனில் n ஸ்கொயர்ட், n ஒரு இரட்டை எண் எனில் n ஸ்கொயர்ட் பை 2 எனில் மூன்றாவது மற்றும் நான்காவது உறுப்புகளை காண்க. n வந்து ஒற்றை எண் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, n ஸ்கொயர்ட். அதே வந்து n இரட்டை எண்ணா என்னன்னு கொடுத்துருக்காங்க, n ஸ்கொயர்ட் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தீர்வில் n ஒற்றை எண் எனில் அப்படின்னு போட்டுக்கிறோம். தட் இஸ் இப்போ 3ங்கிறது ஒற்றை எண், அப்போ A3 அப்படிங்கிறது மூணாவது உறுப்புன்னு சொல்லுவோமா? அதே போல் ஸோ நாலாவது உறுப்பு அப்படிங்கிறது என்னது, A4ன்னு போடுவோம். ஸோ அதான் நான்காவது உறுப்பு. இப்போ A3 அப்படிங்கிறதுக்கு வேற நம்ம என்ன போடலாம், தட் இஸ் n ஸ்கொயர்னு போடலாமா? அப்போ இங்கே என்னங்கிறது 3, அப்போ 3 அடுக்கு 2, அப்போ 3 அடுக்கு 2னா என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ 3 பெருக்கல் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஓகே, அதான் இங்கே போட்டாச்சு. ஸோ அப்போ A3 வந்து 9. பாருங்க, நாலாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நாலாவது உறுப்புனா நமக்கு என்ன தெரியும், n ஸ்கொயர் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 ஸ்கொயர் பை 2ன்னு போடணும். தட் இஸ் 16 × 2. ஸோ 16 எத்தனை டைம் அடங்கும்?
8 டைம் தான் அடங்கும். ஸோ 8ன்னு போட்டாச்சு. அப்போ இதனுடைய விடை பார்த்தீங்கன்னா A3 இஸ் ஈக்குவல் டு 9, A4 இஸ் ஈக்குவல் டு 8. கேள்வி எண் 19 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 10 ஸ்கொயரின் மதிப்பு காண்க. இதிலிருந்து 2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 20 ஸ்கொயரின் மதிப்பு காண்க. இந்த கணக்குப்படி நம்ம முதல்ல எதை கண்டுபிடிச்சிக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிறோங்கிறாங்க. அதுல இருந்து 2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் அப் டு 20 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட். பட் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 பை 6ன்னு போடுவோம். ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன நம்ம போடணும்? இந்த 10 ஸ்கொயர் வரைக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன போடலாம்? ஸோ என்னங்கிற இடத்துல இங்கே யார் இருக்கா? ஸோ 10 இருக்குது. ஸோ அப்போ நம்ம 10. அடுத்ததுல பாருங்கள் n ப்ளஸ் 1னா 10 ப்ளஸ் 1. அடுத்தது 2 இன்ட்டு n அப்படிங்கும்போது 2 பெருக்கல் 10 ப்ளஸ் 1. அப்போ 10 பெருக்கல் 11 பெருக்கல் 20 ப்ளஸ் 1 பை 6. ஸோ இது என்னாச்சு? 10 பெருக்கல் 11 இன்ட்டு 20 ப்ளஸ் 1 21 டிவைட் பை 6 அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை அடிச்சு போடலாம். அடிச்சு போட்டிங்கன்னா பாருங்கள். ஸோ 2ஆம் வாய்ப்பாடில் பண்ணிங்கன்னா 3 2 6 I 2 10. இது பாருங்கள் 3 27 ஒரு வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 1 3 3 அடுத்து 7 3 21. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் I7 35. ஸோ 35 11ஆல் பெருக்கணும். ஓகே, என்ன வரும்? 35 35. ஸோ 385. ஸோ அப்போ இதனுடைய விடை என்னது? 385. ஸோ இதுலேருந்து தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ இந்த 20 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்சரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நான் இந்த 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் இது எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். ப்ளஸ் அப் டு 20 ஸ்கொயர் வரைக்கும். ஓகே, இந்த 2 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? அதாவது 2 அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன தெரியும்? தட் இஸ் 2 பெருக்கல் 1ன்னு எழுதலாம்ல. அதே போல் 4 எப்படி எழுதலாம்? இந்த 4 ஸோ 2 பெருக்கல் 2. 6 எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 3. 20 2 பெருக்கல் 10ன்னு எழுதலாம். ஸோ அப்படி போட்டுட்டு மேலே ஸ்கொயர் போட்டியாச்சு. ஓகே, ஸோ அடுக்கு விதியை பயன்படுத்தி என்ன பண்ண போகிறேன்? இந்த ஸ்கொயரை வந்து உள்ளே நான் பெருக்க போகிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் இப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 2 ஸ்கொயர் இன்ட்டு 10 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஒவ்வொரு டேர்மில் இருந்தும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 2 ஸ்கொயரை வெளியில் எடுத்து போட்டாச்சு. ஸோ வெளில எடுத்து போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் கிடைச்சிருச்சா? ஓகே, இப்போ இந்த 2 ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடலாம்? தட் இஸ் இங்கே போடுற மாதிரி 2 ஸ்கொயருக்கு பதிலாக 2 பெருக்கல் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு போடலாம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? 4 போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்தது இந்த 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 10 ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 385ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த 385 இங்கே போட்டுக்கிறோம். அப்போ 385 4ஆல் பெருக்குங்க. என்ன வருது பாருங்கள்? 5 20 மிச்சம் 2 8 32 32 2 34 மிச்சம் 3 4 3 12 3 15. ஸோ நம்மளுடைய விடை என்ன கிடைக்குது? 1540. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 20 9x² + 3kx + 4 = 0 என்ற இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் k-இன் மதிப்பு காண்க. 9x² 3kx கூடிய k-வோட மதிப்பை தான் வந்து கேட்குறாங்க. ஓகே, நமக்கு என்ன தெரியும்? தட் இஸ் மூலங்கள் வந்து மெய் மற்றும் சமம் எனில். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி மூலங்கள் மற்றும் மெய் மற்றும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ தன்மை காட்டியோட ஹெல்ப் தான் கேட்போம். ஸோ தன்மை காட்டி என்ன சொல்லுதுன்னா b² - 4ac = 0. ஓகே, ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்னது? தட் இஸ் 9x² + 3kx + 4 = 0. ஒரு இருபடி சமன்பாட்டினுடைய ஜெனரல் ஃபார்ம் நமக்கு என்ன தெரியும்? தட் இஸ் ax² + bx + c அப்படின்னு தெரியும். ஓகே, அப்போ இங்கே ஏக்கு பதிலாக யார் இருக்காங்க? 9. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பிக்கு பதிலாக என்ன இருக்கு? ஸோ 3k + 3k. ஸோ அது இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் சிக்கு பதிலாக என்ன இருக்கு? ஸோ 4 அது இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூஷன் கொடுங்க. தட் இஸ் b² - 4ac = 0. அப்போ b²க்கு பதிலாக 3k² மைனஸ் 4க்கு 4 போட்டாச்சு. ஏக்கு பதிலாக என்ன போடலாம்? 9 அண்ட் சிக்கு பதிலாக என்ன போடலாம்? 4. ஓகே, எல்லாமே போட்டாச்சா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டால் அவ்வளோதான். ஓகே, 3k² எப்படி போடுவோம்? ஸோ பாருங்கள் 3k × 3k. ஓகே, இப்போ பாருங்க 3 3 9 k × k k². ஸோ அப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன எழுதலாம்? ஸோ 9k² மைனஸ் பாருங்க 4 பெருக்கல் 9 பெருக்கல் 4
ஓகே, அப்போ என்ன வருது பாருங்க, 9 நாள் 36, 36 நாள் நம்மளுக்கு என்ன தெரியும், 6 நாள் 24, 4 12, 144. ஓகே, ஸோ 144 சமம் 0ன்னு வருது. ஓகே, இப்போ நம்மளுக்கு வேணுங்கிறது கேனுடைய வேல்யூ தான். அப்போ 9² ஸ்கொயர்டை அங்கேயே வச்சுக்கிட்டேன். மைனஸ் 144 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பிளஸ் 144 ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144. இந்த 9 ஆனது பெருக்கல்ல இருக்கு. ஸோ அதை நம்ம இங்க என்ன பண்ணலாம், டிவிஷன்ல கொண்டு வந்துடலாம். ஆனா நமக்கு வேணுங்கிறது என்ன, கே மட்டும்தான். ஸோ இப்போ கே வேணும் அப்படின்னா ஸோ ரூட் எடுக்கணும். 144 வகுத்தல் 9. ஓகே, இப்போ இந்த 144 எப்படி எழுதலாம், தட் இஸ் 12 பெருக்கல் 12ன்னு எழுதலாமா, அதே போல 9 3 பெருக்கல் 3ன்னு எழுதலாமா. அப்போ ரூட்டுக்குள்ள இருந்து ஒவ்வொரு நம்பரை எடுத்து போட்டிங்கன்னா கே சமம் 12/3. 12 3ஆல் அடிச்சு நம்ம என்ன வரும், ஸோ 4 12. ஸோ ஆன்சர் 4. அப்போ கேவினுடைய மதிப்பு என்னது, தட் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 4. இது கேவினுடைய மதிப்பா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 21. a சமம் √7 - 3 - √5 to √3 - 5 எனில் -a இன் நிறை நிரல் மாற்று அணியை காண்க. இப்போ சொல்யூஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய ஏவை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, -ஏவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நிறை நிரல் மாற்று அணியை டிரான்ஸ்போஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு அதே தான், √7 - 3 -√5 2 √3 -5 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இப்போ -a அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், எல்லா இடத்துலையும் மைனஸால பெருக்கணும். ஸோ இங்கே பாருங்க, √7 மைனஸால பெருக்கிட்டேன், அந்த -√3 இருக்கு. ஸோ முன்னாடி மைனஸால பெருக்கிட்டேன், இங்கேயும் மைனஸால அண்ட் இங்கேயும் மைனஸால, எல்லா இடத்துலையுமே நம்ம மைனஸால பெருக்கணும். ஓகே, பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது, தட் இஸ் -√7 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ஸாக மாறிடும். அப்போ +3. நெக்ஸ்ட் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் √5 மைனஸ் √2 அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் -√3. நெக்ஸ்ட் மைனஸ் இன்டூ மைனஸ் என்னாச்சு, பிளஸ். இப்போ +5 எழுதிட்டோம். இப்போ -a எழுதினா தான் அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்போசிஷன் எடுக்க முடியும். ஓகே, ஸோ டிரான்ஸ்போசிஷன் போது பாருங்க இப்படி எடுங்க, தட் இஸ் இங்கே டிரான்ஸ்போசிஷன் போட்டேன்னா. ஓகே, தட் இஸ் இப்போ ரோவில் இருக்கிறதெல்லாம் வந்து காலமாக மாற்றிடுங்க, தட் இஸ் நிறையெல்லாம் நிரலாக மாற்றிடுங்க. ஓகே, ஸோ -√7 கீழே 3 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் √5, அடுத்து -2 போட்டுக்கோங்க, அடுத்து -√3, ஸோ 5. ஸோ இதெல்லாம் இப்படி மாற்றிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22. பின் வருவனவற்றில் முக்கோணம் ஏபிசியில் ஏடி ஆனது கோணம் ஏயின் இரு சமவெட்டி ஆகுமா என சோதிக்கவும். ஏபி சமம் 5 சென்டிமீட்டர், ஏசி சமம் 10 சென்டிமீட்டர், பிடி சமம் 1.5 சென்டிமீட்டர் மற்றும் சிடி சமம் 3.5 சென்டிமீட்டர். இருக்கக்கூடிய கண்டிஷன் என்னது, தட் இஸ் ஏடி அப்படிங்கிறது கோணம் ஏயினுடைய இருசம வெட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு தெரியும் என்னது, அது முக்கோணத்தில் ஏபிசி எடுத்துக்கிட்டோம் அண்ட் ஏடி அப்படிங்கிறது தான் என்னது, தட் இஸ் இந்த இடம் தான் என்னது, கோண இருசம வெட்டி. ஓகே, ஸோ ஏங்கிற கோணத்தை 2 சமபாகமாக பிரிக்குது. ஓகே, தீர்வு என்ன சொல்லி எழுதலாம், தட் இஸ் கோண இருசம வெட்டி தேற்றப்படி நமக்கு என்ன தெரியும், ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி அப்படின்னு தெரியும். ஓகே, அடுத்தது அவங்க ஏபி என்னென்னலாம் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ ஏபிங்கிறது 5 சென்டிமீட்டர், ஸோ இங்கே எழுதியாச்சு. ஏசிங்கிறது 10 சென்டிமீட்டர் எழுதியாச்சு. பிடி இஸ் 1.5 சென்டிமீட்டர், அதுவும் எழுதியாச்சு. சிடிங்கிறது 3.5 சென்டிமீட்டர் எழுதியாச்சு. இப்போ அந்த தேற்றப்படி நம்ம என்ன எழுதணும், ஸோ ஏபியோடைய வேல்யூவை மேலே போடணும். நான் இங்கே போட்டுக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏபி பை ஏசியை கண்டுபிடிக்கிறேன். பாருங்க, ஏபி என்னது 5 சென்டிமீட்டரா, ஸோ 5ன்னு போட்டுக்கிறேன். ஏசி என்னது 10. ஓகே, 10. அப்போ பாருங்க, இது 5ஆம் வாய்ப்பாடில் 1 5, ஸோ 2 5 10, ஸோ 1/2ன்னு கிடைக்குது. ஓகே, அதே போல் இப்போ நம்ம என்ன பார்க்கணும், இந்த செக்மெண்ட் பார்க்கணும், தட் இஸ் பிடி பை டிசி. அப்போ பிடி பை டிசி போட்டுக்கிறேன். ஓகே, பிடிங்கிறது என்னது, ஸோ 1.5 சென்டிமீட்டர் போட்டாச்சு. அடுத்து சிடிங்கிறது என்னது பாருங்க, சிடி ஆர் டிசி எல்லாமே ஒன்று தான் பாருங்க, டிசினாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இது என்னது 3.5. ஓகே பாருங்க, இது தசம எண்ணால மேலையும் கீழையும் 10ஆல் பெருக்கிக்கிறேன். பெருக்குனா ஸோ 15/35. ஸோ இப்போ 5ஆல் பெருக்குனா நமக்கு 5ஆல் அடித்தோன்னா ஸோ 3 5 7 5 35. ஸோ 3/7ன்னு வருது. இதை இன்னும் சுருக்க முடியாது, ஸோ அதை அப்படியே விட்டாச்சு. பாருங்க, இது 2 சமமாக இருக்கணும் அப்படிதானே, பட் நமக்கு கிடைச்ச விட இங்கே 1/2, இங்கே என்ன கிடைச்சது 3/7. இது ரெண்டுமே எப்படி சமமாகும், சமம் ஆகாது. எனவே ஸோ நிச்சயமாக இந்த ஏடிங்கிறது, இந்த ஏடி அப்படிங்கிறது என்னது, தட் இஸ் கோண இருசம வெட்டி ஆகாது. ஸோ ஏடி என்பது கோணம் ஏவின்
இரு சமவெட்டி அல்ல. அல்ல அப்படின்னு ஆன்சர் எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 23. 14, 10 மற்றும் 14 -6 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்க. 2 பாயிண்ட்டை கொடுத்துட்றாங்க. 14,10 அண்ட் 14 -6 அப்படிங்கிற 2 பாயிண்ட் புள்ளிகளை வந்து கொடுத்துட்டு அந்த நேர்கோட்டு இணைக்கும் சாய்வை காண்க அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ சாய்வை பார்க்கணும்னா தட் மீன்ஸ் இப்போ வந்து ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் எந்த அளவுக்கு சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது எக்ஸ்ஹெச்ல இருந்து எந்த அளவுக்கு சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றாங்க. ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? நேர்கோட்டின் சாய்வுக்கு தட் இஸ் y2 - y1 by x2 - x1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகே, இது அப்படியே நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணால் போதும். நம்ம கொடுத்துருக்குற புள்ளிகளும் கொடுத்துட்டாங்க. தட் இஸ் x1 y1 x2 y2 நம்ம புள்ளிகள் எடுத்துப்போம். அதாவது நான் இங்கே ஒரு பாயிண்ட் x1 y1 இங்கே இன்னொரு புள்ளி x2 y2 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன்னா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்க. ஸோ x1க்கு பதிலாக 14, y1க்கு பதிலாக 10, x2க்கு பதிலாக 14, y2க்கு பதிலாக -6. இப்போ அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணால் அவ்வளோதான். ஸோ பாருங்க, y2க்கு பதிலாக -6, அடுத்தது y1க்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம் -10, x2க்கு பதிலாக 14, x1க்கு பதிலாக இங்கே மைனஸ் இருக்கனால -14. ஓகே, இப்போ பாருங்க, அப்போ -16 கீழ் 14 போச்சுன்னா 0. ஓகே, எனி நம்பர் டிவைட் பை 0 வந்து வரையறுக்க முடியாது, அதாவது இன்ஃபினிட்டியே கொடுக்கும். அதனால இதோட சாய்வையும் நம்ம என்ன பண்ண முடியாது, வரையறுக்க முடியாது. இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 24. நிரூபிக்கவும். √1 + sin θ by 1 - sin θ = secant θ plus tan θ. இந்த கொஸ்டின் இருக்கிறது அப்படியே எடுத்துக்கோங்க. பட் இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா அதனுடைய இணைய எண் அல்லது துணை எண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இங்கே மைனஸ் இருக்கா? ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்பவுமே வந்து கீழே நீங்க பகுதியை பாருங்க. ஸோ பகுதியை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த பக்கம் பிளஸ்ல போட்டு அதனுடைய பிளஸ்ல மேலையும் கீழையும் போட்டு நீங்க அதே மாதிரியான அமைப்பால பெருக்கிக்கோங்க. ஓகே, அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ த்ரூ அவுட்டாக இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இதை அப்படியே எழுதிக்கிறேன். 1 + sin θ by 1 - sin θ. ஸோ எதால் பெருக்கிறேன் அப்படின்னா 1 + sin θ by 1 + sin θ பெருக்கிட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க, மறந்துட வேண்டாம். ஓகே, இப்போ பாருங்க, இது என்ன எழுதலாம்? நமக்கு தெரியும் a + b × a + b என்னன்னு எழுதுவோம்? a + b the whole square தானே எழுதுவோம். ஸோ அதுபடி 1 + sin θ × 1 + sin θ என்ன ஆகும்? 1 + sin θ the whole squared அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட், இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. தட் இஸ் a - b. இது எப்படி என்ன மாதிரி இருக்கு? a - b அண்டு இங்கே என்ன இருக்கு? a + b அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? a - b × a + b என்ன ஃபார்முலா? தட் இஸ் a² - b² ஃபார்முலா. அதுபடி இங்கே a என்ன இருக்கு? 1, b என்ன இருக்கு? sin θ. ஓகே, அப்போ a²க்கு 1² போட்டோம். அடுத்தது sin θக்கு sin θ ஸ்கொயர் அப்படிங்கிறது sin² θவா மாறிடும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, நமக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன தெரியும்? தட் இஸ் sin² θ plus cos² θ = 1ன்னு தெரியும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? cos² θவை எப்படி எழுதலாம்? தட் இஸ் 1 - sin² θன்னு எழுதலாம் தானே. ஸோ அப்போ இந்த 1² - sin² θக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது எப்படி இருக்கு? 1 - sin² θ அப்படிங்கிற அமைப்பு தானே, அதுதானே இங்க இருக்கு. ஆமா, அது எதை தருது? cos² θவை தருது. அதனால இப்போ ரூட்டுக்குள்ள cos² θ போட்டுக்கிட்டேன். இப்போ கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இருக்கிறத நம்ம இப்போ செப்பரேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 1/cos θ ப்ளஸ் sin θ by cos θ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, பட் நமக்கு 1/cos θங்கிறது என்னன்னு தெரியும். ஸோ secant θ அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ secant θ. அதே போல் sin θ by cos θ என்னன்னு தெரியும் நமக்கு? tan θன்னு தெரியும். இதுதானே நம்மளுடைய RHS. ஸோ நம்ம எடுத்துக்கிட்டது √1 + sin θ by 1 - sin θ. ஸோ அது LHS இங்கே எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா secant θ ப்ளஸ் tan θ. ஸோ இது கிடைச்சிடுச்சு. இப்போ இது RHS. அதனால நம்ம நிரூபித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. தட் இஸ் hence the proof. கொஸ்டின் நம்பர் 25. ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 154 சதுர மீட்டர். அப்போ அதனுடைய விட்டம் காண்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ கோளத்தினுடைய புறப்பரப்புக்கு என்ன அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா 154 சதுர மீட்டர். பட் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? கோளத்தினுடைய புறப்பரப்புக்கு 4πr² அப்படின்னு. அப்போ இது ரெண்டுமே சமம் தானே. அப்போ ரெண்டையும் சமம் பண்ணுறேன். 4πr² = 154 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே,
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ 4க்கு பதிலாக வந்து 4 அப்படியே போட்டாச்சு. பைக்கு பதிலாக 22 7 ஆர் ஸ்கொயர் தான் தெரியாது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் 154 அப்படியே போட்டேன். ஓகே, இப்போ எனக்கு இங்கே தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் என்னது, 4 22 இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ. அதனால் அது எல்லாத்தையும் நம்ம அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ வகுத்தில் இருக்கக்கூடிய 7 ஆனது இங்கே பெருக்கலாக மாறிடுது. அண்டு பெருக்கல் இருக்கக்கூடிய 4 22 என்ன வகுத்தலாக மாறிடுது. ஓகே, இப்போ நம்ம எதெல்லாம் அடிக்கலாம் பாருங்கள். தட் இஸ் பாருங்கள், 11வது வாய்ப்பாடில் 2 11 22 இது பாருங்கள். ஸோ ஒரு 11 11 மிச்சம் 44, அப்போ 4 11 44. ஓகே, நெக்ஸ்ட் இதை மறுபடியும் அடிக்க முடியுமா? ஓ எஸ், 2 7 2 14. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். தட் இஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 பெருக்கல் 7 கீழ் 4. ஸோ நான் இங்கே போட்டுக்கிறேன் பாருங்கள். தட் இஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 into 7 divided by 4. இப்போ இந்த 4ஐயும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 into 2ன்னு எழுதுறேன். ஏன் அப்படி எழுதுறேன்னா ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. எனக்கு வேணுங்கிறது ஆர் தான். ஸோ இப்போ ஆர் வேணும் அப்படின்னா பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்கொயர்டு எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு ரூட்டை நம்ம போடணும். இப்படி ஒரு ரூட்டை போடணும். ஓகே, போட்டோன்னா நம்ம உள்ள ஸோ 2லேருந்து ஒரு நம்பரை வெளில எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 7/2 இதுதான் நம்மளுடைய ஆறு. பட் அவங்க நம்மக்கிட்ட ஆறு கேட்கல, விட்டம் தான் கேட்குறாங்க. தட் இஸ் விட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனீங்கன்னா என்னதுக்கு சமம், ஸோ 2 ஆரத்துக்கு சமம். தட் இஸ் 2 ஆரங்கும் போது 2 பெருக்கல் 7/2. ஸோ இப்போ இந்த 2க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ கிடைக்குது, 7. ஸோ நம்மளுடைய விட்டம் சமம் 7 மீட்டர். இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 26. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் புறப்பரப்பினை காண்க. ஸோ திண்ம அரைக்கோளத்தினுடைய அடிப்பரப்பை அவங்க கொடுத்துட்டாங்க. தட் இஸ் இதுதான் அடிப்பரப்பு. ஸோ அடிப்பரப்புங்கிறது இது ஒரு வட்டத்தை கொடுக்குது இல்லையா? ஓகே, அப்போ அந்த வட்டத்தினுடைய அடிப்பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். தட் இஸ் πr ஸ்கொயர்டு. ஓகே, ஸோ தட் இஸ் திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்புக்கான ஃபார்முலா πr ஸ்கொயர்டு. அண்ட் கணக்கில் கொடுத்துருக்குது படி 1386 சதுர மீட்டர், அதாவது மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ 1386 மீட்டர் ஸ்கொயர் தான் அதனுடைய அடிப்பரப்பு. அப்போ πr ஸ்கொயர்டும் இந்த 1386 மீட்டர் ஸ்கொயரும் சமம் தானே, அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். πr ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1386 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அதன் புறப்பரப்பு கேட்குறாங்க. தட் இஸ் மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலானா 3πr ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகே, ஒரு πr ஸ்கொயர் நம்மகிட்ட இருக்குது. அப்போ 3πr ஸ்கொயர்னா என்ன எழுதணும், தட் இஸ் ஈக்குவல் டு 3 பெருக்கல் என்ன இருக்குது 1386 மீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ இங்கே பாருங்கள் 1386 3ஆல் பெருக்குங்க. 3 18. ஸோ 1 மிச்சம் இருக்குது. 3 24 1 25 3 9 2 11. ஸோ 3 1 3 4. ஸோ இப்போ 4158 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து மொத்த புறப்பரப்பு. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 27. கீழ்காணும் தரவுகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கிளவை காண்க. 63 89 98 125 79 108 117 68. சில தரவுகள்லாம் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அதுக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா வீச்சு மற்றும் வீச்சுக்களை கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல பாருங்க, நம்ம வீச்சுக்கு முதல்ல ஃபார்முலா என்னன்னு தெரியணும். வீச்சுக்கு என்னன்னா L - S. Lங்கிறது என்னன்னா லார்ஜ் வேல்யூஸ், தட் இஸ் பெரிய மதிப்பு. Sங்கிறது ஸ்மால் வேல்யூ, தட் இஸ் சிறிய மதிப்பு. ஓகே, இதில் இருக்கிறதுலே பாருங்க 63 89 98 125 79 108 117 68. இதில் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வேல்யூ பெரிய வேல்யூ எது பாருங்க, தட் இஸ் இதுதான். ஸோ 125 தான். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறதுலே சின்ன வேல்யூ பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் 63. ஸோ அதான் இங்கே போட்டுட்டேன். 125 - 63. இப்போ பாருங்க 125லேருந்து 63 கழிங்க என்ன வருது. ஸோ 5ல் 3 போச்சுன்னா 2, 12ல் 6 போச்சுன்னா 6. ஸோ விடை நமக்கு என்ன கிடைக்குது, இதுக்கு 62. இதுதான் வந்து வீச்சுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, வீச்சுக்கேளு. வீச்சுக்கேளுக்கு என்னது, L - S டிவைட் பை L + S. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ அது போட்டாச்சு. ஓகே, இப்போ L - S மேலே பார்த்தது தான். ஸோ 125 63 கழிச்சுன்னா 62 கிடைச்சிருச்சு. இப்போ L + Sனா ரெண்டையும் கூட்டணும். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, 188 கிடைக்குது. ஸோ 62 188 இல்லைனா வகுத்து போட்டிங்கன்னா 0.33 ஆன்சர் வரும். ஸோ அப்படியே நீங்கள் போடலாம். 28. ஒரு உள்ளீடற்ற உருளையின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 9 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் ஆகும். உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவினை காண்க. ஒரு உள்ளீடற்ற உருளையின் உயரம். ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற அப்படிங்கிற மாதிரி இந்த உருளையை நான் போட்டிருக்கேன். அதனுடைய உயரம் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 9 சென்டிமீட்டர். ஸோ அதுதான் நான் இங்கே உயரத்தை 9 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கிட்டேன்.
ஓகே, நெக்ஸ்ட் அதனுடைய வெளிப்புற ஆரங்கள் வந்து என்னன்னா 3 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆரத்தை நான் 3 சென்டிமீட்டர்னும், அப்புறம் இந்த வெளிப்புறமா இருக்கக்கூடிய இந்த ஆரத்தை நான் 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவினை காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ உருளையுடைய கன அளவு தான் நம்மளுக்கு என்னவா இருக்க முடியும், இரும்பினுடைய கன அளவா இருக்க முடியும். ஸோ உருளையினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், பை இன்ட்டு r² மைனஸ் r² இன்ட்டு ஹெச் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது எப்படி எழுதலாம், பை இன்ட்டு இந்த a² மைனஸ் b² ஃபார்மேட்டில் r + r இன்ட்டு r மைனஸ் r இன்ட்டு ஹெச்னு எழுதலாமா. அப்போ பை இன்ட்டு ஆர் வந்து என்னது 5, அதாவது கேபிட்டல் ஆர் வந்து 5 இப்போ தான் பார்த்தோம். அது ஸ்மால் ஆர் என்னது, ஸோ 3 அதையும் பார்த்தோம். ஓகே, அப்போ 5 கூட்டல் 3 பெருக்கல் 5 கழித்தல் 3ஐயும் போட்டுட்டு 9ஆல் பெருக்கிக்கோங்க. இப்போ 5ஐயும் 3ஐயும் கூட்டினா எவ்வளோ வருது, 8. 5லேருந்து 3 கழிச்சா 2. ஸோ 2ஐயும் போட்டுட்டு 9 வந்து பக்கத்தில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பைக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம், தட் இஸ் 22/7 பெருக்கல் 8 2 16. ஸோ 16 பெருக்கல் என்ன போடலாம் நம்ம 9. ஓகே, 16 பெருக்கல் 9 போட்டாச்சு. இதில் எதுவுமே வந்து அடிபிடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே பெருக்கி தான் ஆகணும். ஓகே, ஸோ பாருங்க 16ஐயும் 9ஐயும் பெருக்குங்க, என்ன வருது 9 6 54க்கு 4 மிச்சம் 5. ஸோ 9 9 9 5 இப்போ 144. ஸோ அதை மறுபடியும் 22ஆல் பெருக்கணும். ஓகே, ஸோ 4 2 8 4 2 8. ஸோ இப்போ ஒரு 2 2 போட்டாச்சு. மறுபடியும் அதே தான் 8 8 2. சரி, அப்போ 8 16, அடுத்தது என்னது 11. ஸோ 31 68. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குது, 3168/7. இப்போ இதை நம்ம வகுத்து போட்டு பார்க்கலாம். தட் இஸ் 31 68 எதால் வகுக்கணும், 7ஆல் வகுக்கணும். ஓகே, எத்தனை டைம் அடங்கும் பாருங்கள். ஸோ 7 நாங்க 28 28 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது 3 36. ஸோ அப்போ 7 5 35 போட்டாச்சு, மிச்சம் 18. ஸோ 2 7 14, மிச்சம் 6. ஸோ இப்போ புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்திக்கணும். 8 7 56, மிச்சம் 4. ஸோ இப்படி போயிட்டுருக்கோம். நம்ம இதோடு நிறுத்திக்கலாம். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் 452.8 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் வந்து அந்த இரும்பினுடைய கன அளவு. ஸோ இவ்வளோ அளவு இருக்கக்கூடிய இரும்பு எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், உருளையின் கன அளவாக மாற்றுறோம். That's all. Like, share and subscribe Shifa Diaries.